ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வந்திருக்கும் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தானே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. இந்த புதிய ஆண்டு வருகின்ற வேளையிலே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னவென்றால், இன்றுதான் நான் ரட்சிக்கப்பட்ட நாள். 1987 ஆண்டு 86 31 ஹிந்துவாக இருந்தேன். 1ஆம் தேதி 1987 ஆண்டு முதலாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னவென்றால், நான் நம்பிய தெய்வங்கள் எல்லாம் என்னை விட்டு விட்டது. ஹிந்துவாக இருக்கின்ற வழியில நல்லா பாரதம் படிப்பேன். பெரிய புத்தகம், அதாவது பைபிளை விட 2 மடங்கு பெரிய புத்தகம் பாரத புஸ்தகம். அது சும்மா சாதாரண படிக்கிறதிலே பாட்டாகத்தான் படிக்கிறது. இப்படியாக என்னுடைய வாழ்க்கையிலே இருந்த நான் அதிகமாக தெய்வ நம்பிக்கை வைத்திருந்தான். எல்லா தெய்வங்களும் என்னை விட்டு விட்டது. மரணத்தை நோக்கி ஓடிக்கின்ற வேளையில்தான் அன்றைக்கு என்னை 1987 ஆண்டு நியூ இயர் அன்று நான் முதலாக தேவனுடைய ஆலயத்திலே காலில் இழுத்து வைத்தேன். அன்றில் இருந்து இன்று வரை தேவனை விட்டு நான் பின் வாங்கியது கிடையாது. ஒரு நாள் கூட நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, ஏன் ஆண்டவரை சோதிக்கிறீர், ஏன் எனக்கு இவ்வளவு பாடுகள், ஏன் இவ்வளவு உபத்திரம் என்று நான் கேள்வி கேட்டது கிடையாது. ஏனென்றால் அன்றில் இருந்து இன்று வரை தேவன் ஆசீர்வாதமாக நடத்தி கொண்டே இருக்கின்றார். அது மட்டுமல்ல, நம்முடைய திருச்சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருக்காக நன்றி சொல்லுகின்றேன். கடந்த காலங்கள் முழுவதிலும் கூடுதல சகோதரன் அசோக் இருக்கின்றார்கள். திருச்சபையிலே முக்கியமான பங்கு வகித்து எல்லா தேவைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, பல காரியங்களிலே உதவியாக இருக்கின்றார். அதே போல சகோதரன் கிருபா, இன்னும் அநேகர், எல்லாரும் பேர் சொல்ல நான் சொல்லவில்லை. சௌரி தாஷா பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, முக்கியமாக இப்போது பிரிசில் கரங்களை தட்டுவோம். ஏனென்றால் உண்மையாகவே நாங்கள் ஒரு பாடலை கொண்டு வருகின்றவர்கள் உடனே இந்த பாடலை உடனாக எடுத்து மீட்டமைத்து அருமையாக ஒரு மீட்கின்ற ஒரு சகோதரனை தேவன் தந்திருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படியாக எல்லாரையும் தேவன் தந்திருக்கிற அந்த இடத்துல எல்லாரும் வந்து இது என்னுடைய ஆலயம், எங்களுடைய ஆலயம், எங்களுடைய ஆலயம் என்று சொல்லி எல்லோரும் ஐக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நான் தேவனை உயர்த்தி நம்மை தாழ்த்தி உங்களுக்கு நன்றி சொல்லுகின்றேன். கர்த்தர் பெரிய காரியங்களை என்ன செய்வாராக செய்யப் போகின்றார். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தந்த திருச்சபைக்காக அக்காவுக்கு நன்றி சொல்வோம். ஏனென்றால் நமக்கு நாங்கள் ஆராதிப்பதற்கு நல்ல ஒரு இடத்தை தந்திருக்கின்றார். நாங்கள் எவ்வளவுக்கு விட்டு கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு எங்களுக்கு ஆசீர்வாதம். உண்மையாகவே நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நைட்டில் தான் 31ஆம் தேதி இரவு தான் நாங்கள் கொண்டாடுவோம். ஆனால் நம்முடைய திருச்சபையிலே மாலை நடத்துகின்ற அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், எங்களுக்கு இடம் வேணும், எங்களுக்கு வேண்டும் என்ற நாங்களே நான் சகோதரர் அசோக்குடன் பேசி எங்களுடைய இனங்களோடு பேசி அவர்களுக்கு இடத்தை கொடுத்தோம். நாங்கள் செய்கிற ஆராதனை அவர்களுக்கு விட்டு கொடுத்து இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல இப்படி இருக்கின்றோம். நாங்கள் எவ்வளவுக்கு விட்டு கொடுத்து ஆழ்மையப்படுகின்றோமோ அவ்வளவுக்கு தேவன் எங்களை என்ன செய்வாராம்? உயர்த்துவார். எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவார். ஆராதனை தேவனுக்கு எந்த நேரம் என்றாலும் சரி, அவர் எந்த நேரமும் அவருக்கு ஆராதனை செய்தால் அவர் சந்தோஷப்படுவார். காலை, மதியம், மாலை 3 ஆராதனை நடக்கிறது. இந்த 3 ஆராதனை எந்த ஆராதனையாக இருந்தாலும் தேவன் பிரியப்படுவார். காலை ஆராதனை யாருக்கு பிரியம்? ஆபிரகாம்.
மத்தியான ஆராதனை இஸ்ஹாக்கு, மலையிலே யாக்கோபு. 3 பிதாக்களும் 3 வழி ஜெபித்தார்கள். அந்த 3 பிதாக்களை நினைவு கூர்ந்து தானியேல் ஜெபிக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்படியாக சொல்லிக்கொண்டு போகலாம். ஆனால் இன்றைய நாளிலே இன்னொரு நாளைக்கு அந்த பிரசங்கத்தை எடுக்கின்றேன். இன்றைய நாளிலே தேவன் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே அந்த வசனத்தை பார்ப்போமாக இருந்தால், இப்போதும் உமது அடியனின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தலும், கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது வீடு அடியனின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. தாவீதை குறித்து பார்க்கின்றவரே கொஞ்சம் குறைச்சு பாருங்க. இந்த வார்த்தையை தாவீது சொல்லுகின்றார். அருமையான வார்த்தையை தாவீது சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். அந்த வார்த்தையை அவர் முதலாவது ருசித்துக் கொண்டவர். 23ஆம் சங்கீதத்தை நாம் சற்று சிந்திப்போமாக இருந்தால் தாவீது சொல்லுகின்றார், ஆண்டவரே நீ என்னுடைய மேய்ப்பன், நீ என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையை கொண்டு போய் விடுகிறீர். இது எங்கே பாடுகின்றார் என்றால், தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வயல்வெளியிலே இருந்து ஒரு மரத்தடியிலே இருந்து பாடலை பாடிக்கொண்டே இருக்கின்றார். இந்த பாடலை பாடுகின்ற பொழுது அந்த பாடல் எங்கே போகிறது என்றால், யாரிடம் போகிறது? தேவனாகிய ஆண்டவருடைய சமூகத்திலே போய் ஒட்டுகின்றது. அவர் பார்க்கின்றார். அவருடைய உள்ளத்திலே, ஆண்டவராகிய தேவனுடைய உள்ளத்திலே வருகிறது, இவன் எனக்கு ஏற்றவன், இவன் எனக்கு உகந்தவராக இருக்கின்றார். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் படிப்படியாக தாவீதை உயர்த்தி கொண்டு வருகின்றார். தாவீது வர வர வளர்ச்சி அடைகின்றான். வளர்ச்சி வருகின்ற வேளையில் பாருங்கள், சொல்லுகின்றான், ஆண்டவரே நான் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன். அதுக்கு அவன் யுத்தம் பண்ணினவன் கிடையாது. நான் உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலே ஒரு பெரிய மதிலை தாண்டுவேன். யாராலே? என்னுடைய பலத்தினாலோ என்னுடைய திறமையினாலோ அல்ல, என்னுடைய ஆண்டவராகிய தேவன் என்னை படைத்து உருவாக்கிய அவருடைய பலத்தினால் நான் தாண்டுவேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவரை உயர்த்திக் கொண்டே இருக்கின்றார். இப்படியா உயர்த்துகின்ற வழியில் பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்கின்றார்? ஒரு நாள் கோலியாத்து வந்து நிற்கின்றார். கோலியாத்து வந்து நிற்கின்றார். ஜனங்களை தூசித்துக் கொண்டு இஸ்ரவேல் தேவனையும் ஜனங்களையும் தூசிக்கின்ற வழியில ஜனங்களை தூசித்திருந்தால் அங்கே தாவீது கவலைப்பட்டிருக்க மாட்டான். ஆனால் யாரை தூசித்தால்? ஆண்டவராகிய தேவனை தூசிக்கின்றான் என்று சொல்லிவிட்டு அவனோடு யுத்தம் பண்ண போகின்றான். யுத்தம் பண்ணி கோலியாத்தை அன்றை கொலை செய்கின்றான். பாருங்க, இப்படியாக அவனுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி வருகிறது. வளர்ச்சி வர 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 இப்போது அவன் அரசனாக வந்து விட்டான். அரசனாக வந்த உடனே சொல்லுகின்றார் வார்த்தை, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியேனின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படியானால் தேவனுடைய வீடு, தேவனுக்கும் வீடு கட்டுகின்றார் அவருடைய மகன். ஆனால் தன்னுடைய வீடு, ஆண்டவரே உம்மாத்தான் இந்த வீடு ஆசீர்வாதமாக மாற்றப்பட வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரும் இந்த வார்த்தைகளை தந்திருக்கின்றார். இந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை பண்ண வேண்டுமாக இருந்தால், நமக்கு வீடு ஆண்டவர் இன்னும் ஆசீர்வாதமாக தர வேண்டுமாக இருந்தால், அல்லது வீடு இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் வீட்டை கொடுக்க போகிறார். இந்த ஆண்டிலே வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டாயம் ஆண்டவர் கொடுப்பார். எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. யார் யார் வீடு இல்லாமல் இருக்கின்றார்களோ எல்லாருக்கும் ஆண்டவர் தேவன் வீடை கொடுப்பார். நாம் வீட்டை பெற்றுக் கொள்வதற்கு என்ன வழி என்றால் மிக முக்கியமாக இன்றை பார்க்க போகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வீடு அல்லது வீடு வரப்போகிறது, தேவன் வீட்டை கொடுக்க போகின்றார்.
அதுக்கு மூல காரணங்கள் என்னவென்று வேதத்திலே பார்க்கின்ற வேளையில சங்கீத புத்தகம் 101 சங்கீதத்திலே 1, 2, 3 வசனங்களை தியானிக்க போகின்றோம். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன் கர்த்தாவே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வீடு பெற வேண்டுமாக இருந்தால், ஆசீர்வாதம் பெற வேண்டுமாக இருந்தால், தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தான் பெற்றுக்கொண்ட காரியத்தை நமக்கு போதிக்கின்றார், சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? என் இரக்கத்தை நியாயத்தையும் குறித்து பாடுவேன் ஆண்டவரே, நீ செய்த இரக்கம் நன்மைகள் எல்லாவற்றையும் குறித்து நான் பாடப்போகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உம்மை புகழப் போகிறேன் ஆண்டவரே, இன்னும் புகழுவேன் ஆண்டவரே. உத்தமமான வழியிலே வேகமாய் நடப்பேன், அப்பொழுது எப்பொழுதும் என்னிடத்தில் வருவீர், என் வீட்டில் உத்தம இதயத்தோடு நடந்து கொள்வேன், தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய வீடு நிலையான வீடாக மாற வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றார். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகளின் செய்களை வெறுக்கின்றேன். வழி விலகுகளுடைய செய்கைகளை என்ன செய்கிறேன்? நாமும் விளக்குகின்றேன், எல்லாவற்றையும் விளக்குகின்றேன். வழி விலகுகளின் செய்களை வெறுக்கின்றேன், அது என்னை பற்றாது. அது என்ன செய்யாதாம்? ஒரு நாளும் பற்றாது. மாறுபாடான இதயத்தை என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன். மாறுபாடான இருதயங்களில் என்னை விட்டு அகற்ற வேண்டும் ஆண்டவரே. பொல்லாதவனை அறிய மாட்டேன், துர்மார்க்கனை அறிய மாட்டேன், பாவமான மனிதனை நான் அறிய மாட்டேன், பாவம் என்னை தொடராத வண்ணம் நான் பாதுகாப்பேன். பாருங்க, இப்படியான தாவீதுடைய வாழ்க்கையில அவர் சொல்லுகின்ற கருத்து என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் எப்படி வந்தது, அந்த ஆசீர்வாதம் நமக்கும் வர வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டும். அதான் சாட்சியாக சொல்லுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஒரு காரியத்தை எங்களுக்கு தந்தார். அருமையான காரியங்கள். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், மற்றவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்திருக்கின்றார்கள். வந்திருக்கின்ற வேளையிலே மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற வேளையிலே 14வது வசனம், மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறந்திருக்க மாட்டாது, விளக்கை கொளுத்தி மரக்கால் மூடி வைக்காமல் விளக்கு தன்மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாக வீட்டை குறித்து சொல்லவில்லை. வீட்டில் இருக்கின்ற ஒரு ஆண் மகன், அதாவது தலைவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. தலைவனாகிய இருக்கிறவன் தன் குடும்பத்திலே 5 பேர் 10 பேர் இருக்கிற வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 10 பேருக்கும் கணவன் விளக்காக இருக்க வேண்டும். அந்த கணவன் என்ன செய்ய வேண்டும்? வீடு கட்ட வேண்டுமாக இருந்தால், வீட்டு பிள்ளைகள் விளம்பி பிரகாதிக்க வேண்டுமாக இருந்தால், பிள்ளைகள் நல்ல வழியிலே போக வேண்டுமாக இருந்தால், அந்த பிள்ளைகளுக்கு சாட்சியாக வெளிச்சம் கொடுக்கிற ஒரு சகோதரனாக இருக்க வேண்டும். வெளிச்சம் கொடுக்கின்ற அந்த சகோதரன் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால், பாவியாக மனுஷனாக இருந்தால், அந்த மிகுதியான 10 பேரும் பாவத்திலே போவார்கள், பாவியாக மனுஷனாக மாறிவிடுவார். நான் மறந்துடக்கூடாது. என்னுடைய பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் நாளைக்கு ஒரு பிள்ளை 10 பிள்ளைகள் இருந்தால், அல்லது 5 பிள்ளைகள் இருந்தால், அல்லது 2 பிள்ளைகள் இருந்தால், நாளைக்கு உலகை ஆள மாட்டான் என்றது என்ன நிச்சயம்? நிச்சயமாக ஒரு பிள்ளை ஒரு நாள் உலகத்தை ஆள முடியும். அது யாரால் முடியும் என்றால், குடும்பத் தலைவன் வெளிச்சம் கொடுக்க குடும்பத் தலைவனால் தான் முடியுமே தவிர, மற்ற குடும்பத் தலைவன் பாவத்திலே வாழ்ந்து கொண்டே இருந்தால் அவருடைய வாழ்க்கை ஒரு நாளும் பிரகாசமாக மாற முடியாது. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும்.
விளக்கு தண்டு மேல் வைப்பாக. அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாருக்கும் கணவனானவன் வீட்டுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவனாக இருந்தால் தான் பிள்ளைகள் பார்த்து அதன்படியே நடந்து போவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லப்படுகிறது. என்றால் இயேசு கிறிஸ்து சொல்கின்ற வேளையில, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையுமே தன் வீட்டை கட்டுள்ள புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன். அந்த வார்த்தை கொடுத்து கொண்டு வருகின்றார். எல்லாருக்கும் வார்த்தை கொடுத்து கொண்டே வருகின்றார். என்னுடைய வார்த்தையின்படி யார் கேட்கின்றார்களோ, யார் நடந்து வருகின்றார்களோ, யார் அதை கவனித்துக் கொள்கின்றார்களோ அவர்கள்தான் கண்மலையின் மேல் கட்டுகிறவன், கண்மலையின் மேல் அத்திவாரம் போடுகிறவன், கண்மலையின் மேல் அங்கே அத்திவாரம் போடு வீடு கட்டுகிறவன். அது என்ன கண்மலை? கவனிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையை குறித்து சொல்லவில்லை, தேவனுடைய வார்த்தையை குறித்து சொல்கின்றார். தேவனுடைய வார்த்தையின் மேல் எவன் கட்டுகின்றானோ அது நிலையான வீடாக இருக்கும். அதுதான் தாவீது சொல்கின்றவரை சொன்ன, ஆண்டவரே எனக்கு நிலையான நித்திய வீட்டை தந்தருளும் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தையிலுமே கட்டுகிறவன் தான் அந்த வீடு கட்டுகிற ஒரு நல்ல அத்திவாரம் போடப்பட்ட வீடாக மாறும். சொல்லுகின்ற அவனை கண்மலையின் மேல் வீடு கட்டின புத்தியுள்ள மனுஷன் ஒப்பிடுவாமே. பெருமழை சொரிந்து என்றால் உலகத்திலே இருக்கின்ற மலை போல, அதாவது வெள்ளம் போல பிரச்சனைகள் வந்தாலும், அடுத்தது பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து உலகத்தில் பெரிய வெள்ளம் பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த வீட்டின் மேல் மோதியும், பிரச்சனைகள் வந்து அந்த வீட்டின் மேலே நீங்கள் இருக்கிற வீட்டில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மோதினாலும் காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அத்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையின் மேலே வீடு கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. அதனாலே உனக்கு வெளியிலே இருக்கின்ற பிரச்சனை உனக்கு வந்து போதினாலும் கூட நீ அசைக்கப்பட்டு போவதில்லை. உன் வீடு அங்கே போவது கிடையாது. உன் வீடு நிலையான வீடாக மாற்றப்படும். மறந்துவிடக் கூடாது. அது எங்கே இருந்து வருகிறது என்றால் தேவனுடைய வார்த்தையில இருந்து வருகிறது. நம்முடைய வாழ்க்கை, நான் குடும்பம் என்னுடைய வார்த்தையில கட்டப்பட வேண்டும், தேவனுடைய வார்த்தையில கட்டப்பட வேண்டும், தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். சொல்லிவிட்டு சொல்கின்றார் பாருங்க, இன்னும் நம்முடைய வீடு அத்திவாரம் போடப்பட வேண்டுமாக இருந்தால், கட்டப்பட வேண்டுமாக இருந்தால், நிலையான வீடு கட்டப்பட வேண்டுமாக இருந்தால் சொல்லப்படுகிறது. உபாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை தயாரிப்போம். உபாகமம் புத்தகம் 7:25, தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியா சுட்டரிக்க கடவாய், நீ அவைகள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சாமலும் அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் ஒன்று. அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு அருவருப்பானது, அதாவது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட எல்லா காரியங்களும் தேவனுக்கு அருவருப்பானது. அருவருப்பானது என்ன? நம்முடைய வீடுல பிரிச்சு இருக்கிறது. நாங்கள் வெளியில போய் சிக்கன் வாங்கிட்டு வருகிறோம், ஃப்ரெஷ்ஷா நாளைக்கு கவைப்போம். அந்த சிக்கனை வெளியில வைத்து 2 நாள் வெளியில இருந்தால் அது என்ன செய்யும்? மணக்க ஆரம்பிக்கும். என்ன அப்போ மணக்கிற சிக்கன் என்ன செய்கின்றது? அது நம்மளுடைய பார்வையில அருவருப்பு. அதை நான் என்ன செய்கின்றேன்? கொண்டு போய் காவிச்சில போடுகணும். ஏன்டா அது அருவருப்பு, எனக்கு அருவருப்பு. அப்படியானால் தேவனுக்கு அருவருப்பானதை என்ன செய்வார் ஆண்டவர்? தூக்கி இறந்து விடுவார், தூக்கி நம்மை வெளியிலே போடுவார். ஏன்னா தேவனுக்கு அருவருப்பானவர்கள். அடுத்த வசனத்தை பாருங்களேன், அவர்களைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போவாயாக. தேவனுக்கு அருவருப்பானவைகள் ஆண்டவர் எனக்கு தந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போக கூடாது. அது எதுவாக இருந்தாலும் சரி. வேதம் வெறுக்கிறதை நாம் வெறுக்க வேண்டும், ஆண்டவர் வெறுக்கிறதை நாம் வெறுத்து விட வேண்டும்.
அதான் நான் சொல்றேன், துன்மார்க்கருடைய ஆலோசனை இல்லாமலும் பாவிகள் வழியில் உட்காராமல் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க மனுஷன் பாக்கியவான். ஆமென். அவர்களை நீ வீட்டிலே கொண்டு போவாயாக, அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அவர் அறிவிக்க கடவாய். அது சாபத்துக்கேற்றவைகள், சாபத்தீடானது. அதை கர்த்தர் வெறுக்கின்றார், அறிவிருக்கின்றார். அதை நான் அறிவிருக்கின்ற வேளையில என்னுடைய வீடு கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வாதமாக வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக என்ன செய்கிறது? ஒரு மரம் பாருங்கள், இப்ப விண்ட காலம், எந்த ஒரு மரத்திலும் என்ன கிடையாது, இலை இல்லை. அது ஏப்ரல் வருகின்ற வழியில கொஞ்சம் கொஞ்சமாக தளிர்விட ஆரம்பிக்கின்றது. தளிர்விட ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வந்த உடனே என்ன செய்கிறது? அப்படியோ பச்சை பளிராக இருக்கும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் அருவருப்பாந்து எடுக்க 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 நம்முடைய வீட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பசுமை வர ஆரம்பிக்கின்றது. மறந்து விடாதீர்கள், பசுமை வர வேண்டுமாக இருந்தால் தேவனுக்கு அருவருப்பாக தெரிய வேண்டும். உபாகமம் புத்தகம் 6:6 இன்று நான் உனக்கு கட்டளையிடுகின்ற வார்த்தைகள் உன் இதயத்தில் இருக்க கடவது. ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். கம்ப்யூட்டர்ல அல்ல. கம்ப்யூட்டர்ல போட்டால் நீங்க போட்டு பாருங்கள், அதுக்குள்ள இத்தனை உபத்தை ஊத்தி எல்லாம் வந்து கொண்டிருக்கும். அது இல்லை, என்னுடைய இதயத்திலே போட வேண்டும். என்னுடைய இதயத்தில் இருந்தால் எனக்கு ஆபத்து வருகின்ற பொழுது என்ன வருகிறது? வார்த்தை தான் வரும். எனக்கு ஒரு ஆபத்து வருகின்ற பொழுது, பிரச்சனை வருகின்ற பொழுது தேவனுடைய வார்த்தை இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, உன்னுடைய இருதயத்தில் வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தையை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழி நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவளை குறித்து பேசி, அவளை குறித்து என்ன செய்? பிள்ளைகளோடு பேசு. அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக கடவது. அவைகளை உன் வீட்டில் உன் வாசல்களில் எழுதுவாயாக. என்னுடைய வீட்டில் எழுத வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில வீட்டில் ஒரு வசனம் வந்திருக்கிறேன். வீட்டில் இதே வசனம், இந்த வசனம் இருக்கிறது. ஆனால் வைக்கும்போது நான் பாவிச்சேன், அதை பின்பு நான் பார்ப்பது கிடையாது. நான் கடந்த வெள்ளிக்கிழமை தன்னுடைய வார்த்தை எடுத்து விட்டு எல்லாம் பிரிண்ட் பண்ணி போட்டு மகளை சொன்னேன், அதை பிரிண்ட் பண்ணி கொள்வான்னு சொல்லிவிட்டு நேற்று தினம் வந்து கிச்சனில் சாப்பிடுவதற்காக வந்து பார்க்கின்றேன். அதே வசனம் அங்கே இருக்கிறது. அது என் கண்களுக்கு மறந்திருந்தது. ஏன் மறந்திருந்தது? பார்க்கவில்லை, தியானிக்கவில்லை. அதை ஆண்டவர் உணர்த்துகின்றார். ஆனா வைக்க வேண்டிய இடம் முன்னுக்கு எங்க? என்னுடைய வாசல் படியிலே வைப்பாயாக. என்றால் நான் வெளியே போகின்ற வேளையில கண்கள் என்ன செய்கிறது? அந்த வார்த்தையை பார்க்கின்றது. அந்த வார்த்தையை பார்க்கின்ற வேளையில எனக்குள்ள தியானம் வருகிறது. டிரைவிங் செய்ய போகின்ற வேளையில, வாகனத்தை எடுக்கின்ற வேளையில தேவனுடைய வார்த்தை வருகிறது. ஆனால் ஆண்டு சொன்னார், என்னுடைய வார்த்தைகளை உன் நிலைக்கால்களில் வை. ஒன்று பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், ஒன்று எனக்கு ஆசீர்வாதம், ஒன்று உங்களுக்கு ஆசீர்வாதம். மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், யாத்ரா புத்தகம் 20:17 வசனத்திலே, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பாருங்க, ஆண்டவன் எனக்கு சிறிய வீடோ பெரிய வீடோ தந்திருக்கிற வீடு, அருமையான வீடு. ஆனால் இதை விட என்னோரும் பெரிய வீடு வைத்திருக்கா என்று சொல்லுங்க. பார்க்கின்ற பொழுது நான் அந்த வீட்டை பார்த்து இச்சக்கூடாது. கர்த்தர் கொடுத்திருக்கின்றார் அவருக்கு. அவர் கொடுத்ததுக்கு காரணம் என்ன? அதை சிந்திக்க வேண்டும். முதலாவது அந்த வீட்டை குறித்து நீ இச்சிக்க கூடாது. ஏன் ஆண்டவரே, எனக்கு இந்த வீடு சிறிய வீடு, அந்த சவரண்டு பெரிய வீடு, இச்சிக்காது, ஒன்றும் இச்சிக்காதுங்க.
அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு மூல காரணம் என்ன? அதை சிந்தித்து பாருங்கள். அவரை போல நான் இருக்கிறேன், சிந்திக்க வேண்டும். அடுத்த சகோதரன் என்ன செய்கின்றான்? காலையில் இருந்து என்ன செய்கின்றான்? அதை சிந்திக்க வேண்டும். நன்மையான காரியங்களை எவன் செய்கின்றானோ அவரை ஆண்டவர் உயரத்திலே கொண்டு போய் வைக்கிறவராக இருக்கின்றார். மறந்துவிடக்கூடாது. தொடர்ந்து பார்க்கின்றோம். பிறருடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய இருதையும் அவனுடைய கழுதையும் பிறருக்கு பின்னும் பிறருக்கு யாவனை இருப்பாயாக. எதுவாக இருந்தாலும் நாம் இச்சிக்கக்கூடாது. ஏனென்றால் அது தேவனால் கொடுக்கப்படுகிறது. நீதிமொழிகள் புத்தகம் 19:14 பார்க்கின்ற வேளையிலே வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். ஒரு மகனுக்கு மகளுக்கு பிதாக்கள் அங்கே சுதந்திரம் வைக்கின்றார்கள். நாங்கள் வருகின்ற வேளையிலே, கனடாவுக்கு வருகின்ற வேளையிலே பிதாக்களுடைய சுதந்திரத்தோடு வரவில்லை. நாங்கள் வேதத்தை அறிந்து கொண்டோம், சத்தியத்தை அறிந்து கொண்டோம். இப்போ பிள்ளைகளுக்கு நாங்கள் சுதந்திரத்தை வைக்கின்றோம். தேவனுடைய வார்த்தையை நான் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ திருச்சபையை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். திருச்சபை நமக்கு அல்ல, இது யாருக்கு? என்னுடைய பின் சந்ததிகள் வந்து அவர்கள் பிரச்சனை இல்லாமல் ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரை, கடல் இல்லாமல் ஆராதிக்க வேண்டும், சுத்த இருதோடு ஆராதிக்க வேண்டும். அதே போல சொத்து சுதந்திரம், பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ வேண்டும். பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அது மட்டுமல்ல, புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஒரு வீடு கட்டப்படுவதற்கு மூல காரணமானது பெண்ணானவள். பெண்ணானவள் என்று வீடு கட்டப்பட 10 பிள்ளைகள் பெற்று, அதல்ல 10 பிள்ளைகள், 5 பிள்ளைகள், 2 பிள்ளை, 1 பிள்ளையோ, அந்த பிள்ளையின் குடும்பத்தையும் கணவனையும் பார்க்கின்றவள் புத்தியுள்ள ஸ்திரீ. அவளால்தான் வீடு கட்டப்பட முடியும். ஒன்று ஆண்டவர், அடுத்தது புத்தியுள்ள ஸ்திரியாக இருக்க வேண்டும் வீடு கட்டுவதற்கு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகின்றாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கையினால் வீட்டை இடித்து போடுகின்றாள். ஒன்று தேவனால் கட்டப்பட வேண்டும். தேவன் கொடுத்த வீட்டை கட்டுவதற்கு மனைவியானவள் சரியான முறையில் நடக்க வேண்டும். அவள் ஏனோ தானொன்று இருந்து விட்டால் வீடு கட்டப்பட முடியாது. அவள் புத்தியுள்ள ஸ்திரியாக இருந்தால் அவள் நியாயம் விசாரிக்கிறவள், வீட்டை நியாயம் வேலைக்காரனை விசாரிக்கிறவளாக இருக்கின்றாள். நீதிமொழி 31ஆம் அதிகாரத்திலே பார்ப்பீர்களாக இருந்தால் புத்தியுள்ள ஸ்திரீ தன்னுடைய வேலைக்காரருக்கு படியளிக்கின்றாள், தன் வீட்டு வேலைக்கு பதியளிக்கின்றாள், தன் கணவனுக்கு படியளிக்கின்றாள். ஆனால் அவனுடைய கணவனோ நியாசானத்திற்கு முன்பாக நின்று மற்றவர்களுக்கு நியாயம் தீர்ப்பு செய்கின்றான். கர்த்தருக்கு பயப்படுற பெண்ணோ ஆசீர்வாதம் பெற்றவள் என்று சொல்லப்படுகிறது. வீடு கட்டப்படுவதற்கு அடுத்தது பெண்ணாளர் முக்கிய காரணமாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில வீடு இருக்கிறது. வீடு இருந்தால் கட்டி முடிக்க வேண்டும். ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கின்ற போல பாருங்க, தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், அதிகமாக ஆசீர்வாதம் கொடுப்பார். எசேக்கியா மன்னன் என்ற ஒரு மன்னனை குறித்து நான் பார்க்கின்ற போல அவருக்கு வந்த பிரச்சனைகள் முக்கிய காரணம். ஏசாயா புத்தகத்திலே 29ஆம் அதிகாரத்திலே 3ஆம் 4ஆம் வசனங்களை பார்ப்பீர்களா இருந்தால் வாசிப்பதற்கு நேரம் கிடையாது, கதையா சொல்லுகின்றேன். அவர் ஒரு நாள் வியாதி படுக்கையில இருக்கின்றார். வியாதி அவரை சூழ்ந்திருக்கின்றது. பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் அரசனாக இருக்கின்றார். திடீரென்று வியாதி. இந்த காலத்தை வேத பண்டிதர் சொல்லுகின்றார்கள் அவருக்கு கேன்சர். கேன்சர் வியாதியோடு படுத்திருக்கின்ற வழியிலே சொல்கின்றார், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக போய் சொல்லு, எசேக்கியாவுக்கு சொல்லு, நீ மரிக்கப் போகின்றாய். என்ன செய்ய போகின்றாய்? மரிக்கப் போகின்றாய். வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்து. வீட்டு காரியங்கள் என்றால் அங்கே உன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள், செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்து என்றால் நீ மரிக்கப் போகின்றாய்.
இந்த வார்த்தையை கேட்ட உடனே எசேக்கியா மன்னன் அழுதுகின்றான். அழுது சோர்ப்புறமாக போய் தன் தலையை சுவரோடு அடித்து அடித்து கதறிக்கொண்டிருக்கின்ற வேளையில ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிவிட்டு முற்றத்துக்கு போகின்றார். முற்றத்துக்கு போகின்ற வழி தன்னுடைய வார்த்தை திரும்பவும் வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கின்றார், எசேக்கியா மன்னனுக்கு போய் சொல்லு, உன்னுடைய வேண்டுதல் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. ஆனபடியால் உன்னுடைய வாழ்க்கையை 15 வருடங்களை நான் கூட்டி தருகின்றேன். உனக்கு 15 வருடங்களை என்ன செய்கின்றேன், கூட்டி தருகிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆண்டவர் சொல்லிவிட்டார். எசேக்கியா மன்னனுக்கு இந்த வியாதி மறந்து விட்டது. அவருடைய ஆட்சி சம்பத்து அங்கு உயர ஆரம்பிக்கின்றது. ஆசீர்வாதமாக இருக்கின்றார். ஆசீர்வாதமாக இருக்கின்ற வேளையிலே ஒரு நாள் பாபிலோனில் இருந்து ஜனங்கள் வருகின்றார்கள். பாபிலோன் ராஜா அனுப்புகின்றார். ஏசாயா தீர்க்கதரிசியிடம் எசேக்கியா மன்னனிடம் அனுப்புகின்றார். வியாதியா இருந்த நீ இப்போ சுகம் பெற்றாய் என்று கேள்விப்பட்டேன் என்று சொல்லி அங்கே பொக்கிஷங்களை அனுப்புகின்றார்கள். பொக்கிஷங்களை அனுப்புகின்ற வேளையிலே எசேக்கியா மன்னன் என்ன செய்கின்றார், சந்தோஷப்படுகின்றார். பாபிலோனில் இருந்து ஜனங்கள் வந்திருக்கின்றார்கள், அரசன் அனுப்பியிருக்கின்றார்கள் என்று சந்தோஷப்பட்டுக் கொண்டு தனக்கு இருந்த அரண்மனையில் இருந்த பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் காண்பிக்கின்றார். சந்தோஷப்படுத்தி எல்லாருக்கும் காண்பிக்கின்றார். எல்லாவற்றையும் காண்பித்த வேளையில தீர்க்கதரிசி போயிட்டார்கள். தீர்க்கதரிசி வருகின்றார். என்ன தீர்க்கதரிசி? தேவனிடம் இருந்து ஆசீர்வாதம் 15 பேரும் கூடி கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்கதரிசி வருகின்ற வேளையில வந்து கேட்கின்றார், எங்கே இருந்து வந்தார்கள், என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்கின்றார் தீர்க்கதரிசி. அப்போதான் எசேக்கியா சொல்லுகின்றார், என்னுடைய வீட்டில் எல்லாவற்றையும் பார்த்தார்கள், அரண்மனையில் பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் பார்த்தார்கள் சொல்லிவிட்டார். அந்த இடத்தில் என்ன வர வேண்டும் மறந்து விட்டார். தேவன் செய்த நன்மையை மறந்து விட்டார். எசேக்கியா மன்னனுக்கு மரிக்க போகின்ற வேளையிலே ஆண்டவர் உயிர் கொடுத்து 15 வருடங்களை கூட்டி கொடுத்தாரே. பாபிலோன் இருந்து ராஜா வருகின்ற வேளையிலே, ஜனங்கள் வருகின்ற வேளையிலே அவருக்கு சாட்சி கொடுத்திருக்க வேண்டிய அந்த எசேக்கியா தனக்கு இருந்த பொக்கிஷங்கள், தான் செய்த எல்லா காரியங்களையும் காண்பித்தாரே தவிர தான் பெற்ற சுகத்தை குறித்து தேவனுக்கு அறிவிக்கவில்லை, சொல்லவில்லை. தேவனுடைய கரத்திலிருந்து நன்மை பெற்றுக் கொண்ட நாம் தேவனுக்கு நன்றிகளை செலுத்த வேண்டியவை தவிர என்னுடைய பெருமைகள், எனக்கு இருக்க ஆட்சிகளை மற்றவர்கள் காண்பிக்க கூடாது. அது ஒரு அருவருப்பானது. அதை காண்பிக்கின்ற வழி வாழ்க்கையில வருகின்ற ஆசீர்வாதம், வீட்டிலே வருகின்ற ஆசீர்வாதம் எல்லாம் தடைப்பட்டு போகின்றது. எசேக்கியா மன்னன் சொல்ல வேண்டிய சாட்சியை மறந்து தனக்கு இருந்த பொக்கிஷங்களை காட்டிவிட்டால் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், ஒரு நாள் காலம் வரும், எவைகளை வந்து பார்த்து கொண்டு போனார்களோ அவர்கள் எல்லாம் பாபிலோனில் கொண்டு போகப்படும். நீ சாட்சியில மறந்து விட்டால் இதனாலே பாபிலோனுக்கு போகப்படும். உன்னுடைய பிள்ளைகள் கூட அந்த பாபிலோன் அரண்மனையிலே மாவாட்டி கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டார் ஆண்டவர். அது நடந்தது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிரச்சனை வரக்கூடாது என்பதுக்காக நான் சொல்லுகின்றேன். நாம் தேவனுக்கு மட்டும் மகிமையை செலுத்த வேண்டும். தேவன் செய்த நன்மைகளை மட்டும் சொல்ல வேண்டும். எனக்கு என்ன தேவன் செய்தார் அதை நான் மறந்துவிடக்கூடாது. உயிருள்ள நாள் மட்டும் நான் மறக்க கூடாது. ஏனென்றால் மறப்பேனோ மறந்து போவேனோ. ஆண்டவர் செய்த காரியங்களை நான் ஒரு நாளும் மறக்க கூடாது. உபத்திரமோ நாசமோ எதோ வந்தாலும் எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொன்னார். நாசம் மோசமோ வியாதியோ பிரச்சனையோ பசியோ எதுவோ வந்தாலும் கூட என்னையும் ஆண்டவரையும் விட்டு பிரிக்க முடியாது. அவ்வளவு வைராக்கியம் கொண்டவர் பவுல் அப்போஸ்தலன். அந்த வைராக்கியம் நமக்கு இருக்க, உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்புறம் அவனுடைய வீடு கட்டப்படும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எசேக்கியேல் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 29 ஒரு 2 வசனங்களோடு முடிக்கின்றேன், நேரம் போகிறது. எசேக்கியேல் 44:29,
போஜன பலியையும் பாவன பலியையும் குற்ற நிவாரண பலியையும் அவர்கள் புசிப்பார்கள். யாருக்கு கொடுக்கிறது? தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு தேவன் கொடுக்கின்ற ஒரு பிரமாணம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வீடுகள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கின்ற சுதந்திரம், அதை அங்கே மோசே மூலமாக ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகின்றார். இந்த காரியங்கள் எங்க இருக்கிறது? என்ன புத்தகத்தில் இருக்கிறது? அதை நினைவுபடுத்துகின்றார் எசேக்கியேல். சொல்கின்றார், போஜன பலியையும் பாவன பலியையும் குற்றவான பலியையும் அவர்கள் புசிப்பார்கள். இஸ்ரவேலிலே பொருத்தனை பண்ணப்பட்டதெல்லாம் அவர்களுடையதாக இருப்பதாக, சகலவித முதற்கனிகளும் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கை செலுத்தும் எவ்விதமான பொருட்களும் ஆசாரியனுடையதாக இருப்பதாக. நம்ம விடக்கூடாது. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு, உங்கள் வீட்டிலே ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதல் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். உங்களுடைய வீடு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் முதல் பலன் தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். நான் கசவான் காணிக்கை குறித்து சொல்ல வரவில்லை. முதல் பலன் தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். ஒரு நாள் ஏழை விதவை பசிக்கு ஆகார பசி தாங்க முடியவில்லை. கடைசியாக அவளும் அவருடைய பிள்ளையும் சாப்பிட போகின்றார்கள், சாப்பிட்டு மரிக்க போகின்றார்கள். அந்த வேளையில் தான் தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசி வருகின்றார். வருகின்ற வேளையில அந்த பெண்ணை பார்த்து சொல்கின்றார், தாகமாயிருக்க தண்ணி கொண்டு வா, எனக்கு தாகம் இருந்தால் நான் தேவனுடைய ஊழியத்தை சென்று வருகின்றேன். எல்லாத்திற்கும் கொலை செய்து விட்டார்கள், நான் மட்டும் இஞ்சிருக்கின்றேன். இப்போது பசியோடு வருகிறேன், தாகத்தோடு வருகின்றேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி தான். யார் கேட்கின்றார்? ஊழியக்காரன். தண்ணீர் கேட்கின்ற வழியில ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி விட்டார். நான் ஒரு ஏழை விதவைக்கு கட்டளை இருக்கின்றேன், நீ அங்கே போ, அவள் உன்னை பராமரிப்பாள். ஒரு கல்லில் பல காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து வைக்கின்றார். இப்போ தீர்க்கதரிசி போகின்றார். அந்த பெண் விறகு பொறிக்கொண்டே இருக்கின்றாள். அவளை பார்த்து கேட்கிறார், பெண்ணே எனக்கு கொஞ்சம் தண்ணி தான். அவள் தண்ணி எடுப்பதற்கு போக வேளையில திரும்ப கூப்பிடுகிறார், பசியா இருக்குது, கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே, தேவ மனுஷன் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே அந்த மகளுடைய இருதயம் எவ்வளவு பாடுபட்டிருக்கும், எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஐயோ, நான் சாப்பிட்டு மரிக்க போகிறேன், எனக்கு பின்னாக ஒரு ஆகாரம் கிடையாது, நான் பசி, என்னுடைய வாழ்க்கையில என் மகன் நான் பசியா இருக்கின்றேன், கடைசியாக ஒரு ஆகாரம் இருக்கு, கொஞ்சமா கிடக்கிறது, கொஞ்சம் என்ன கிடக்கிறது, அதை பிணைந்து சாப்பிட போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை, இதுக்கு பின்னாக நானும் என் பிள்ளை மறித்து போவேன். ஊழியக்காரர் சொல்லுகின்றார் ஒரு அருமையான வார்த்தை, ஆகட்டும், ஆனாலும் அதில் ஒரு அடையை முதலாவது செய்து கொண்டு வந்து என்னிடம் தா. அருமையான வார்த்தையை கேட்டா, என்னிடம் கொண்டு தா. ஏனென்றால் அந்த ஜெபத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. தேவன் வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களை போஷிக்க வேண்டும், ஆண்டவரே அப்பத்தை இந்த சிறுமீன்களையும் ஆகாரமாக எல்லாரும் சாப்பிட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ண வேளையில அங்கே கூட நிறைய எல்லாரும் எடுத்து சாப்பிட்டார்கள். 5000 புரிதலுக்கு மேலே சாப்பிட்டார்கள். ஆகாரத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர் அவர்களுக்கு கொடுக்கின்றவளை இல்லையெனாமல் எவன் கொடுக்கிறானோ அவருடைய வீடு ஆஸ்வதிக்கப்பட்டது. அவள் என்ன செய்கின்றால், கொண்டு ஆகாரத்தை தேவ மனுஷன் கொடுக்கின்றவள்ளே, தேவன் ஆசீர்வதித்தார். பஞ்சகாலம் முடியும் வரை அவருடைய பானையில் செலவழிந்து போகவில்லை. உன்னுடைய வீட்டிலே ஆகாரம் குறைவிடாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் முதலாவது தேவனுடைய சமூகத்திலே உன்னுடைய முதல் காணிக்கை கொண்டு போடு. அது எனக்கு அல்ல,
உன்னுடைய ஊழியக்காரனுக்கு அல்ல, உன்னுடைய ஊழியக்காரனுக்கு தேவன் கொடுத்திருக்கின்றார். திக்கற்ற பிள்ளைகள், ஏழைகள், விதைகளை விசாரிப்பதற்காக இந்த ஆண்டு தேவன் கொடுக்கின்ற வார்த்தை இதுதான். உன்னுடைய வீடு ஆசிரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த பிள்ளைகள், திக்கற்ற பிள்ளைகள், ஏழைகள், விதவைகள், அவருடைய வேதனைகள் தீர வேண்டும், பசிக்கு ஆகாரம் சாப்பிட வேண்டும். அப்ப உன்னுடைய வீடு ஆசிரிக்கப்படும். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கின்றேன். 2 சாமுவேல் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 சாமுவேல் புத்தகம் 21:1. தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், நமக்கு சொல்கின்றது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். தாவீதுடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய வாயிலே இருந்தது, நாவில் இருந்தது. இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வமாய் திருத்தரம் பண்ணுகள் இருப்பார். அவர் காலையில் மந்தளம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பிறப்பிக்கிற முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தேவன் இந்த ஆண்டு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக வைக்க வேண்டுமாக இருந்தால் நாம் முதலாவது தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும், படிக்க வேண்டும். நான் ஒவ்வொரு வருடமும் நாம் தியானித்திருக்கின்ற ஒரு தியானத்தை நான் சொல்லுகின்றேன். நீங்கள் அதை பின்பற்றுவதாக இருந்தால் உண்மையாக ஆசீர்வாதம். ஒவ்வொரு வருடம் வருகின்ற வேளையிலே ஆதியாகமம் புத்தகம் 1வது அதிகாரத்தை வாசிக்க துவங்குவேன். இன்றைக்கு நான் காலையில் எழுந்தவுடனே எல்லாம் முடித்து விட்டு ஆரம்பமாகிறது ஆதியாகமம் புத்தகம். 10-15 பக்கம் வாசிப்பேன். இந்த ஆண்டு முடிக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் கிருபையாக 6 மாசத்துக்குள்ளே 7 மாசத்துல முடிச்சிருவேன். திரும்ப படிப்பேன். படித்து விட்டு நேற்றைக்கு முந்தின நாள் கூடுதலாக படிக்க வேண்டியிருந்தது, முடிய வேண்டும். திரும்ப படிக்கின்ற வேளையில அந்த 10-15 அதிகாரத்துக்கிட்ட கிடந்தால் அவ்வளவு முந்தின இரவு பகல் இரவாக 2 முடித்து விட்டேன். ஏனென்றால் இன்றைக்கு என்னுடைய அதிகாரம் ஆரம்பம். ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நான் ஆரம்பிக்க விட வேண்டும், தொடர்ந்து வாசிக்க வேண்டும். அது நாம் தேவனுக்கு என்று கொடுத்த, ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை என்னிடத்தே இருக்க வேண்டுமாக இருந்தால் பானையிலே சோறு இருக்க வேண்டும். எங்க இருக்க சோறு? பானையிலே. அதாவது தேவனுடைய வார்த்தை இன்னும் இருதயத்தில் இருக்க வேண்டும். இருந்தால் தான் அல்ல என்ன வருகிறது, வார்த்தை வரும். நான் படிக்கின்ற வார்த்தை என்னுடைய இருதயத்தில் இருந்தால் தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். உங்களுடைய இருதயத்தில் இருந்தால் தான் நீங்க மற்றவர்களுக்கு சொல்ல முடியும், சாட்சி சொல்ல முடியும். இல்லாவிட சொல்ல முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், எழுந்து ஜெபம் பண்ணுவோமாக. ஒரு பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அபிஷேகம் என் மேலே வைத்தவர் அதை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஓ
என்னை கைவிடவே மாட்டார், மறந்துடவே மாட்டார், என்னை மறந்துடவே மாட்டார். அபிஷேகம் என் மேலே வந்தவர், அது ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அற்புதத்தை என் வாழ்விலே தந்தவர், அது ஒருபோதும் மறந்திடவே மாட்டார்.
தேவன் ஒரு நாளும் மறக்கிற தேவன் அல்ல. அவர் வார்த்தையை கொடுக்க தேவனாக இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன். உங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுத்த தேவன் உண்மையுள்ள தேவன். தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிக்க தேவனாக இருக்க அந்த புதிய ஆண்டிலே தேவன் புதிய புதிய காரியங்களை உடைய வாழ்க்கை செய்ய போறதுக்காக நன்றி சொல்லுவோம். அவர் செய்ய நினைப்பது ஒரு நாளும் தடைப்படாது. ஹல்லேலூயா. தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிப்பதாக. தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பலகி பிரிக்க பண்ணுவதாக. இந்த ஆண்டு பெரிதான ஒரு ஆசீர்வாதமாக தேவன் வைக்கிறதுக்காக நன்றி. எல்லா துதிக நமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே.